இன்பம் பொங்கிடும், எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், இந்த உள்ளமெங்கும் மாளிகையில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புலர்ந்திருக்கும் புனித நாளில் அதிசய மணல் மாதா பெருவிழாவின் 3வது நாள் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை இறைவனால் வரையப்பட்ட ஓவியம். இந்த வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்ப இறைவன் விரும்புகிறார். ஆனால் நாம் மகிழ்வில் இருந்து தூரமாக செல்கின்றோம். வாழும் வாழ்வை பிறரோடு பகிரும் பொழுது வாழ்க்கை பொருளுள்ளதாகிறது. இயேசுவின் ஒளியில் நம்பிக்கையின் தூதுவர்களாய் அவரை பின்பற்ற விரும்பும் நாம் தன்னலம் மறந்து நம்முடைய சிலுவைகளை சுமந்து பிறரின் வாழ்வில் நல்லதையே சொல்லவும் செய்யவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அதிசய மணல் மாதாவின் அன்பு இறை மக்களே, அன்னை பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறிலே நாம் ஒவ்வொருவரும் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனித வியாகுல அன்னை திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த 3ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் கலிலேயா அன்பிய குடும்பத்தினர், கோர்பிங் இயக்கத்தினர். இந்த அன்பிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கொழும்பு இயக்கத்தினரையும் இறைவன் அறிவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமணிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு என்று உண்மையுள்ள நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முது நாளாகி இன்று இந்த அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் இந்த அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரினால், இந்த உப்பினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது மக்கள் மீது தீர்த்தம் தெளிக்கப்படும். எனவே ஆலயத்திற்கு முன்பாக 2 பகுதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவா
எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நினைவு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உன் திருமகனோடு அப்படி அன்னையும் அருளிலிருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அடு உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மெசியாவின் துன்பத்தை துன்புறும் ஊழியன் என்ற உருவகம் வழியாக ஏசாயா இறைவாக்கினர் முன்னுரைக்கிறார். ஆண்டவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை பற்றி எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 5-9 முடிய. ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து விடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடைவேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இந்நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பகைவர்களும் எதிரிகளும் எழுந்தாலும் என் பாதை முழுவதுமே இருளிலே மூழ்கினாலும் என்னுயிர் காப்பவராய் என் இயேசு இருப்பதனால் என்னுயிர் காப்பவராய் என் இயேசு இருப்பதனால் எனக்கு அச்சமில்லை, எதற்கும் நடுக்கமில்லை. ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, எனக்கு பயமில்லை, எதற்கும் பயமில்லை. ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, எனக்கு பயமில்லை, எதற்கும் பயமில்லை. எதிரிகளின் நடுவினிலே என்னை மேன்மை பெறச் செய்வார். என்னை அழைத்த தாயாக என் தேவன் தேற்றிடுவார். எதிரிகளின் நடுவினிலே என்னை மேன்மை பெறச் செய்வார். என்னை அழைத்த தாயாக என் தேவன் தேற்றிடுவார். எனது வலப்புறத்தில் என் மீட்பர் இருக்கையிலே எனது வலப்புறத்தில் என் மீட்பர் இருக்கையிலே எனக்கு கலக்கமில்லை, எனக்கும் கலக்கமில்லை. ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, எனக்கு பயமில்லை, எதற்கும் பயமில்லை. ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, எனக்கு பயமில்லை, எதற்கும் பயமில்லை. நம் நம்பிக்கை செயல்களில் வெளிப்பட வேண்டும். செயல்களில் இல்லாத நம்பிக்கை உயிரற்றதாயிருக்கும். நம்பிக்கை செயல் வடிவம் பெற்றதால்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நம்பிக்கை பிறரின் வாழ்வில் அன்பான ஆறுதலான வார்த்தைகளால் செயல் வடிவம் பெறும்போது நாமும் இறைவனது சொற்களுக்கு உயிர் கொடுக்கிறோம் என்ற சிந்தனையோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14-18 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, நம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயலிலோ காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமாம்? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்காமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாயிற்று கொள்ளுங்கள் என்பதால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தனியிலே உயிரற்றதாயிரும். அதனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லாமல் அதற்கு என்ன பதில்? செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டு இருக்க முடியும் என காட்டுங்கள். நானே என் செயல்களில் அடிப்படைகளில் நான் கொண்டுள்ள நம்பிக்கை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, jaya Alleluia, Alleluia,
மரியே நீ வாழ்க. பெண்களில் பேறு பெற்றாய், மரியே நீ வாழ்க. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 முதல் 35 முடிய வசனங்கள். மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 முதல் 35 முடிய வசனங்கள். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியா சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினர் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னிடம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரியாத்திரைகளே, பங்கு இறை மக்களே, என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று அழைப்பை விடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்று செம்மண் பூமியின் ஒளிவிளக்கு அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறிலே அடியெடுத்து வைக்கின்றோம். நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனித வியாகுல் அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இன்றைய விவிலிய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு, ஒவ்வொரு நாளும் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுக்கிறது. வேத கலாபனை காலங்களிலே யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அவர்கள் பலவித கொடுமைகளுக்கு ஆளானார்கள். மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். தீயிலே அங்கே சுட்டரிக்கப்பட்டார்கள். கொதிக்கும் எண்ணெயிலே போடப்பட்டார்கள். தலை வெட்டப்பட்டார்கள். இவ்வாறு பலவித சித்திரவாதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளானார்கள். ஒரு கிராமத்திலே ஒரு இளைஞனும் அவருடைய தந்தையும் கிறிஸ்தவர் என்று அறியப்பட்டார்கள். எனவே இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய புரட்சியாளர்கள்
இராணுவத்தினர் அந்த இளைஞனை ஊரின் நடுப்பகுதியிலேயே கட்டி வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதுபோல ஊரின் நடுப்பகுதிக்கு அந்த இளைஞனை கொண்டு வந்து அங்கே அவனை கட்டி வைத்து துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அப்பொழுது அவனுடைய தந்தையும் வயதான அந்த தந்தை கொண்டு வரப்பட்டார். அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. உன்னுடைய மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரச்சிலுவையை கோடாரியால் வெட்டி அதை உடைத்து போட வேண்டும், கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். அவ்வாறு மறுதலித்தால் நிச்சயமாக உடைய மகனை நாங்கள் விட்டு விடுவோம் என்று அந்த வயதான தந்தையானவருக்கு நிபந்தனை விடுத்தார்கள். இப்பொழுது கோடாரி எடுத்துக்கொண்டு அந்த வயதான தந்தையானவர் அந்த சிலுவை மரத்தை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். அவ்வாறு செல்கிற பொழுது ஊரார் அனைவரும் அங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். ஊரார் அனைவரும் அந்த பெரியவரை ஏச தொடங்குகிறார்கள். வயதான காலத்திலே இவர் சிலுவையை உடைத்து போட போகிறாரே, வயதான காலத்திலே கிறிஸ்துவை மறுதலிக்க போகிறாரே, ஏன் இவ்வாறு செய்ய போகிறார் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அனைவரும் அவரை ஏச ஆரம்பிக்கிறது, முணுமுணுக்க ஆரம்பிக்கிறது. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே மர சிலுவையின் மீது அங்கே சென்று அவர் முழந்தால் இடுகின்றார். கோடாரியை அங்கே தூக்கி எறிகின்றார். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் சொல்லுகின்றோமே அந்த ஜெபத்தை அவர் சொல்லி ஜெபிக்கின்றார். திருச்சிலுவை மரம் மீதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். வருவீர் ஆராதிப்போம், தொண்டனிடுவோம், வணங்குவோம் என்ற அந்த ஜெபத்தை சொல்லி அந்த முதியவர் அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அந்த இளைஞனும் அந்த முதியவரும் அதே இடத்திலே கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுகிறார்கள். ரத்தம் சிந்தி சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய விவிலிய வாசகம் அனைத்தும் நமக்கு விடுக்கிற செய்தியும் அதுதான். முதல் வாசகத்தினை வாசித்து பாருங்கள். இறைவாக்கினர் எசையா ஆகமம் 50ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசையா துன்புறும் ஊழியனுடைய அந்த பாடுகளை முன்னறிவிக்கின்றார். அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் என்னுடைய கன்னங்களை காரி உமிழ்வதற்காக ஒப்புவித்தேன், என் தாடியை பிப்பவர்களுக்கு என் தாடியை கையளித்தேன், என்னை அடிப்பவர்களுக்கு என் முதுகை காட்டினேன். இவ்வாறு துன்புறும் ஊழியன் யார்? இயேசுதான் இந்த துன்புறும் ஊழியன். இவர்தான் நமக்காக பாடுபட்டார், நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் என்று துன்புறும் ஊழியன் இயேசு என்பதை இந்த நாளிலே இறைவாக்கினர் எசையா தெளிவாக முன்னறிவித்து காட்டுகிறார். நம்முடைய பாதுகாவலர் புனித யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய வசனத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார், பிறருக்கு உடை கொடுக்க வேண்டும், பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும், செயலால் அதை காட்ட வேண்டும். செயலற்ற நம்பிக்கை விசுவாசம் செத்த விசுவாசம். எனவே நம்பிக்கையும் செயல்பாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்திலே தெளிவாக விளக்கி காட்டுகிறார். இனி நற்செய்தினை வாசிக்கிற பொழுது மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 முதல் 35 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்போது சீடர்கள் பலவித பதில்களை சொல்லுகிறார்கள். இவர் இறைவாக்கினர் எலியா எனவும், இவர் இறைவாக்கினர் ஒருவர் எனவும், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சொல்கின்றனர் என்று பலவித கேள்விகளையும் பதில்களையும் சொல்லுகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அப்பொழுது பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று அங்கே விசுவாச அறிக்கையிடுகிறார்.
அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நாம் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய முன்னோர்களில் இருந்து இந்த தலைமுறை வரைக்கும் நாம் நம்மை நினைத்து பார்க்கின்றோம். நினைத்து பார்த்து நான் நல்ல மனிதன், நான் அன்பானவன், நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவன், நான் சமூகத்திலே எல்லோருக்கும் நல்ல மனிதனாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மனிதனிடம் இவன் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடியவன், கசப்பான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடியவன், கோபப்படக்கூடியவன் என்று சொன்னால் சமுதாயத்திலே இந்த மனிதன் மிகவும் வருத்தப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக மாற வேண்டும், அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கிறோம், பேதுரு இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்ற பொழுது அவர் அங்கு இயேசுவை கடிந்து கொள்கின்றார். காரணம் என்ன? சீடர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மெசியாவை எதிர்பார்த்தார்கள்? மகிமையான மகிழ்ச்சியான மெசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் நம்முடைய மெசியா இயேசு சிலுவை சுமக்கக்கூடிய மெசியா, துன்பங்களை தாங்கக்கூடிய மெசியா என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். எனவேதான் சீடர்களால் இயேசு சிலுவை சுமக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் பேதுரு இது உமக்கு நிகழாது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கக்கூடிய இயேசு என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக தன் பாடுகளை முன்னறிவிப்பதன் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த நாளிலே நாம் கத்தோலிக்க தாய் திருச்சபையோடு சேர்ந்து புனித வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவேதான் பாடல் வரிகள் தெளிவாக சொல்லுகிறது, வியாகுல மாதாவே எங்கள் தியாகத்தின் தாயே என்று நம்முடைய அன்னையை நாம் பாடி புகழ்கின்றோம். ஏனென்றால் 7 வியாகுலங்கள் அந்த அன்னையினுடைய இதயத்தை துளைத்தன. 7 வியாகுலங்கள் அன்னைக்கு அங்கே துன்பத்தை ஏற்படுத்தின. முதலாவதாக பார்க்கிறோம், சிமியோன் இறைவாக்கு சொல்லுகிறார், இதோ இந்த பாலன் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாக இருப்பார், முது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிற பொழுது முதல் வியாகுலம் அன்னுடைய இதயத்தை அங்கே துளைத்தது. இரண்டாவதாக இரவோடு இரவாக குழந்தையை எழுத்துக்கு தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது அந்த வியாகுலம் அன்னுடைய இதயத்தை துளைத்தது. மூன்றாவதாக எருசலேம் தேவாலயத்திலே இயேசு காணாமல் போகிற பொழுது தன் மகனை தேடி கண்டுபிடிக்கிற பொழுது அந்த வியாகுலம் அன்னுடைய இதயத்தை துளைத்தது. நான்காவதாக இயேசு சிலுவை சுமந்து வருகிற பொழுது அதை பார்க்கின்ற அன்னை மரியாளுடைய இதயம் துடிதுடித்து போனது. அங்கே அந்த வியாகுலம் அன்னுடைய இதயத்தை துளைத்தது. ஐந்தாவதாக இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற பொழுது அதை பார்க்கின்ற அன்னையின் இதயத்தை வியாகுலம் துளைத்தது. ஆறாவதாக உயிர் பிரிந்த இயேசுவை அன்னை மரியாளுடைய மடியிலே வளர்த்துகிற பொழுது அங்கே 6வது வியாகுலம் அன்னுடைய இதயத்தை துளைத்தது. இறுதியாக இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிற பொழுது 7வது வியாகுலம் அன்னையுடைய இதயத்தை துளைத்தது. எனவேதான் அன்னை மரியாள் வியாகுலத்தாய் என்று அழைக்கின்றோம், அன்னை மரியாளை தியாகத்தின் தாய் என்று அழைக்கின்றோம். ஆகவே இன்று நம்முடைய செம்மன் பூமியின் ஒளிவிளக்கு அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வியாகுல அன்னையை போல துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், கடன் தொல்லைகள், தொழில் நஷ்டங்கள் இவைகளை நாமும் தாங்கிக் கொள்வோம். இரண்டாவதாக இயேசுவை முழுமையாக பின்பற்றுவோம், அது போதனைகளை மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். இறுதியாக இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக மாறுவோம். அப்பொழுது நாமும் நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு
இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அறையப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகம் எல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேடுவோர்க்கு தம்மை வெளிப்படுத்தும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்கவும், துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயல்படவும் தேவையான ஆற்றலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடர்பாடுகளை நீக்கும் இறையற்ற இறைவா, சிலுவின் வழியாக உலகை வென்ற இயேசுவின் சீடர்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் இடர்பாடுகளை நீக்கிய நன்னலம் மறந்து பிறர் நலம் பேணவும் எல்லாருக்கும் நன்மை செய்து இன்புற்று வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித மனங்களை ஊடுருவி பார்க்கும் உன்னத இறைவா, எல்லாரும் எல்லாம் பெற நம் நாட்டு தலைவர்கள்
எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் மனிதநேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டில் அமைதி நிலவவும், மக்களிடையே சமத்துவம் பேணவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திரு அவையின் வருங்கால தூண்களாக மாறவும், அல்வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய எம் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் நாங்கள் அனைவரும் ஆலய செயல்பாடுகளில் அக்கறையுடன் ஈடுபாடு காட்டவும், நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்து ஜெபிக்கவும் தேவையான ஞானத்தையும் உறுதியான மன வலிமையையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திருயாத்திரைகள், பங்குரிய மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுகள், விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல திருமண காரியங்களையும் எதிர்கால வாழ்வையும் நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரும்படியாக மன்றாடுவோம். மாணவர்கள், மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், மாணவிகளுக்கு இறைவன் தூய ஆவியானவரை பொழிந்து 100க்கு 100% வெற்றியை தரும்படியாக மன்றாடுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். குழந்தைகளுக்கு உடல் உள்ள வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். தனிமையில் வாடுவோர், குடும்ப பிரச்சனை இருப்போர், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம் கடவுளை நல் மருத்துவராக இருந்து அதை தொட்டு குணப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் பாதுகாப்பாக அரணாக இருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். வருகிற பொழுதும் போகிற பொழுதும் ஆபத்துக்கள், விபத்துக்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது நீர் அறிவீரே. உடைய நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கிற வெளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தோம் தேவா, வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. வந்தோம் தேவா, வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. கோதுமை மணிகளையே காணிக்கை கொண்டு வந்தோம், உன் திரு உடலாக அதனை மாற்றிவி
கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. உலகிற்கு ஒளியாக அதனை மாற்றிவிடு. அவரது கிண்ணங்களை காணிக்கை கொண்டு வந்தோம், உடலில் மருந்தாக அதனை மாற்றிவிடு. அன்பே இறைமகனே இறையில்லா இறையரசே, அன்பே இறைமகனே இறையில்லா இறையரசே, தன்னையே தந்தவரே என்னையே ஏற்றிடுவாய், தன்னையே தந்தவரே என்னையே ஏற்றிடுவாய். வந்தோம் தேவா வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பெற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியின் திருவிழாவிலே அளிக்கும் இந்த வேண்டல்களையும் பழிப்பொருட்களையும் உங்கள் பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அதிசய மணல் மாதாவின் திருவிழாவில் நம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகோப்பு கொடுக்கிறோம். உன் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த 3ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற ஞாயிறு மறைக்கல்வி மன்றத்தினரையும் கலிலேயா அன்பியத்தினரையும் கோல்பிங் இயக்கத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தாரும், கல்வி செல்வத்தை தாரும், இடமிருந்து கரம் பிடித்து வழி நடத்தி அருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரியாத்திரைகள், பங்குரி மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதிசய மணல் மாதா வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வடியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பத்துக்காகவும் நிமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரின் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் கல்வியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தனமை காத்து இவளளிப்பதாக. தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார்.
அன்பின் விருந்திலே இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே அன்பின் விருந்திலே இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே இறைவார்த்தை வழியிலே விருகாகும் என் வாழ்வு அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு இறைவார்த்தை வழியிலே விருகாகும் என் வாழ்வு அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே திரளாக மகிழ்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார் அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே கல்வாரி பலியிலே கரைந்தோடும் இருள் வாழ்வும் கனிவான பகிர்விலே உருவாகும் புது உறவு கல்வாரி பலியிலே கரைந்தோடும் இருள் வாழ்வும் கனிவான பகிர்விலே உருவாகும் புது உறவு உலகெங்கும் மகிழ்வுதான் இறையாட்சி பணியிலே உலகெங்கும் மகிழ்வுதான் இறையாட்சி பணியிலே உலகெங்கும் சாட்சியாக தினந்தோறும் அழைக்கிறார் அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே ஒன்றிரண்டா எண்ணி முடிக்க மொழி ஒன்றுமில்லை சொல்லி வடிக்க ஒன்றிரண்டா எண்ணி முடிக்க மொழி ஒன்றுமில்லை சொல்லி வடிக்க நன்றி பொங்கும் வெளிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே நன்றி பொங்கும் வெளிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே உந்தனாவி என்னில் பதித்தார் இந்த உந்தனாவி எண்ணில் பதித்தார் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை கொடுத்தார் எந்த பெயரை சொல்லி அழைத்தார் எந்த பேரை சொல்லி அழைத்தார் பெரும் மேன்மையுடன் பேச்சு அழைத்தார் நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைத்தே நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே பெருஞ்சி வளர எங்களுக்கு வழிகாட்டிகளாய் நல்ல ஞான மேய்ப்பர்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி.
நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. இறைவா, இன்றைய ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க எங்கள் அனைவரையும் அன்னையின் திருப்பாதத்தில் ஒன்று கூட்டி சேர்த்து உம் தெய்வீக பிரசனத்தை உணரச் செய்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. இறைவா, அதிசய மணல் மாதா அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. இறைவா, எங்கள் தாய் அதிசய மணல் மாதாவின் மகிழ்மையை புகழ்ந்து பாட 10 நவநாட்களை தந்து உமது அருள் சீரை எங்கள் மீது நிறைவாக பொழிகின்றமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. இறைவா, அதிசய மணல் மாதாவின் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட எல்லாவித பணிகளையும் முன்னெடுக்க பல தன்னார்வ தொண்டர்களையும் நன்கொடையாளர்களையும் வழங்கிய உம் கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. இறைவா, பீடச் சிறுவர்களாகிய நாங்கள் உமது திருபலிபீடத்தில் நின்று உதவி செய்ய எங்களை தேர்ந்து கொண்டமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. நன்றி பொங்கும் விழிகள் நனைந்தே பெற்ற நன்மைகளை நெஞ்சம் நினைந்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அதிசய மணல் மாதாவின் 3ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்த பீடப்பூக்கள் ஞாயிறு மறைக்களி மன்றத்தினர், நாசிரியத் அன்பிய குடும்பத்தினர், கார்மேல் சபையினர், கலிலேயா அன்பியத்தினர், கொழும்பு இயக்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நம்முடைய திருத்தலத்தின் சமுதாய நலக்கூடத்திலே வைத்து இளைஞர் கருத்தரங்கும் விபிலி வினாடி வினா போட்டிகளும் சிறப்பாக நடைபெறும். எனவே 5-6 பங்குகளிலிருந்து இளைஞர்கள் இளம்பெண்கள் வர இருக்கின்றார்கள். நம்முடைய புனித தனிஸ்லாஸ் இளைஞர் சபையினரும் பரிசுத்த இளம்பெண்கள் சபையினரும் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 9 மணிக்கெல்லாம் நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தந்து எல்லாவித ஏற்பாடுகளை செய்து தரும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும், மாலை தேநீர் வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பகல் 12 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே திருப்பலி நடைபெறும். இன்று பகல் 12 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே திருப்பலி நடைபெறும். தங்கியிருக்கக்கூடிய நம்முடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்கிரி மக்கள் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இரவு 7 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கனை ஆசீரும் சிறப்பாக நடைபெறும். எனவே நமக்கு அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மணல் மாதாவின் அற்புதங்களை விரிவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஞாயிறு மறைக்கலி வகுப்புகள் கிடையாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஞாயிறு மறைக்கலி வகுப்புகள் கிடையாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்வதில் மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். ஜெபிப்போமாக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இந்த கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறுகிற நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்கு மேலும் பட வேண்டிய வேதனையை இன்னும் நிறைவு செய்வோமாக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனை போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலையில் வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. வசந்தமும் தங்கம் வந்ததே அன்பே அருளே அம்பே நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நீவானின் மேற்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு அழகு என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.